எண்ணங்கள் தோன்றுவது எதனால்? காம எண்ணங்கள் இனப்பெருக்க தேவைக்காக தோன்றுகின்றன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் இந்த இனப்பெருக்க தேவைக்காக மட்டும்தான் காம எண்ணங்கள் தோன்றுகின்றவா என்பதை நாம் ஆராய வேண்டியுள்ளது. ஒரு சில விலங்கு இனங்களை தவிர பெரும்பான்மையான விலங்கு இனங்களில் ஆண் பெண் விலங்குகள் இனச்சேர்க்கை ஒரு குறிப்பிட்ட காலத்தை, அதாவது பெண் உயிரியின் கருப்பையில் கருமுட்டை கருத்தரிக்கவுள்ள சமயத்தில் மட்டுமே சேர்க்கை நடைபெறுகிறது. அந்த சமயத்தில் மட்டும் ஆண் விலங்குகள் பெண்ணை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. இந்த இனச்சேர்க்கையை ஏற்படுத்துவது காற்றின் மூலமாக பரவும் பெரமோன் என்ற ஹார்மோன் வேதிப்பொருள். இங்கு கருவுற்று புதிய சந்ததிகளை உருவாக்குவதற்காக மட்டுமே இனச்சேர்க்கை நடைபெறுகிறது. பெண் விலங்கு பருவமடைவதற்கு முன்பு அதனுடன் ஆண் விலங்கு இனச்சேர்க்கையில் ஈடுபடுவதில்லை. பருவமடைந்த பின்பும் அதன் கருப்பையில் கருமுட்டை கருத்தரிக்க ஏதுவான சூழலை ஏற்படும் தருவாயில் மட்டுமே இனச்சேர்க்கையில் ஈடுபடும். மற்ற சமயங்களில் இனச்சேர்க்கையில் ஈடுபடுவது கிடையாது. கருவுற்று கருத்தரித்து கர்ப்பப்பையில் சிசு வளர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இனச்சேர்க்கையில் ஈடுபடுவது கிடையாது. ஆனால் நம் மனித இனத்தின் செயல்பாடு அவ்வாறு கிடையாது. இங்கு ஆண் பெண் இனக்கவர்ச்சி ஈர்ப்பு பருவமடையாதவர் மீதும் ஏற்படும். கருவுறுதல் நடைபெறாது என்ற சூழ்நிலையிலும் உறவில் ஈடுபடுவார்கள். கருவுற்று கருப்பையில் சிசு வறந்து கொண்டிருக்கும் வேளையிலும் உறவில் ஈடுபடுவார்கள். ஏனென்றால் மனித இனத்தில் காம எண்ணங்கள் தோன்றுவது இனப்பெருக்க தேவைக்காக மட்டுமே அல்லாமல் மற்றொரு தேவைக்காகவும் இந்த காம எண்ணங்கள் தோன்றுகிறது. அதாவது மற்றொரு தேவையும் இதனுடன் ஒன்றிணைந்துள்ளது.